இப்போ இந்த பணத்தை 3 லட்ச ரூபாய உங்க பேர்ல டெபாசிட் பண்றோம் பேங்க்ல. 3 லட்சத்தை உங்க பேர்ல டெபாசிட் பண்றோமா, மீதி 2 லட்சம் இந்த தம்பிக்காக படிப்பு செலவுக்கோ இல்ல நீங்க பணத்தட்டுடன் வந்து நின்ற ஓட்டுநர்கள், பார்த்ததும் சிலிர்த்து நின்ற குடும்பம். சின்ன தம்பிக்காக படிப்பு செலவுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்கிறேன். இப்பொழுதுக்கு 2 லட்சம் ரூபாயை அந்த தம்பியை நான் ஒப்படைக்கிறேன். என்ன நடந்தது விரிவா அந்த வீடியோல பார்க்கலாம். சென்னை துறைமுகத்துல கண்டெய்னர் லாரி ஓட்டக்கூடிய வேலையில பல பேர் தமிழகத்துல பல்வேறு பகுதிகளில் இருந்து வேலை செஞ்சுட்டு வராங்க. இங்கேயே ரூம் எடுத்து தங்கி கண்டெய்னர் லாரியை ஓட்டிட்டு வராங்க. அந்த வகையில தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் வட்டத்தை சேர்ந்த கண்டெய்னர் லாரி ஓட்டுநரான சத்தியமூர்த்தி கடந்த மார்ச் 22ஆம் தேதி மணலி புதுநகர் விச்சூர் ஈச்சங்குடி பக்கத்துல சரக்கு லாரிய ஓட்டிட்டு போகும்போது நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்ததா கூறப்படுது. இந்த நிலையில தான் சென்னை துறைமுகம் கண்டெய்னர் ஓட்டுநர் கூட்டமைப்புல இருக்கக்கூடிய 3500 உறுப்பினர்கள் தங்களால முடிஞ்ச பண உதவியை செஞ்சிருக்காங்க. 500 முதல் 2000 வரை தங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சதுல மொத்தமா 5 லட்சம் ரூபாய் சத்தியமூர்த்தி குடும்பத்தாருக்கும் ஓட்டுநர் அமைப்பை சேர்ந்தவங்க நேரிலேயே போய் கொடுத்திருக்காங்க. வாழ்நாள் முழுக்க மழை வெயில்னு பார்க்காம கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு ஓய்வு பெற்றா ஓய்வூதியம் கூட கிடைக்கிறது இல்ல. இவங்களுடைய குடும்பத்தார்கள் இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு வராங்க அப்படின்னு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க.